ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் அனுப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது அடுத்து மீனா வண்டி வாங்குறதுக்காக ரவி, ஸ்ருதி, அதுக்கப்புறம் முத்துவோடைய அப்பா எல்லாரும் கொஞ்சம் காசு தர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறுநாள் காலையில் மீனா வண்டி வாங்குறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்காங்க. அப்போது இந்த மாதிரி தான் போயிட்டு வரோமாம்மா அப்படின்னு சொல்லவும், பணத்தை நாங்கள் கொடுக்குறோம், வாங்கிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டையும் பணத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் சாமி முன்னாடி கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு போகிறாங்க. ஸோ இது முத்துவோடைய அம்மாவுக்கு விஜயாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை, அவள் வண்டி வாங்க போகிறது. ஸோ அள்ளி பணத்தை 2 பேரும் கொடுக்குறாங்களே, அவள் மட்டும் வண்டி வாங்கிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பொறாமையில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் முத்து இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டோடையது நான் நேற்று வழியில் பார்த்தேன், அந்த மாதிரி தான் உனக்கு வாங்க போகிறேன், நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு வண்டியும் வாங்கிக்கிட்டு எங்கள் கடையில் போய் பூஜை போடலாம், அதாவது கோயிலில் போய் பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு போகிறாங்க. அவங்களுடைய சத்யாவும் அவங்களுடைய அம்மாவும் அங்கே இருக்காங்க. அங்கே போயிட்டு பூஜை போட்டு முடிச்சுட்டு நம்ம முத்துவும் மீனாவும் நீ வண்டி எடு, நான் வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஜாலியாக ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய அம்மாவுமே எப்படியோ மீனாவுக்கு புது வண்டி வாங்கி கொடுத்துட்டீங்க, இதை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக சுற்றி முடிச்சுட்டு வண்டியில் அங்கே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு எதுக்கு அத்தா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என் பொண்ணு வண்டி தொலைச்சிட்டான்னு அவளை பற்றி கொஞ்சம் கூட அவளை திட்டாமல் அவன் மேலே கோவப்படாமல் இந்த மாதிரி புது வண்டி வாங்கி கொடுத்துருக்கீங்க, உங்களோட மனசு யாருக்குமே வராது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க அத்தை, அப்புறம் அத்தை எப்படி கடை வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து கேட்குறாங்க. எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு, எல்லாம் அருண் மாப்பிள்ளையால் தான், அவர் தான் எப்படியோ பேசி அப்படியே வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டுருக்காங்க. ஓ அப்படி அத்தை, இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு முத்து சொல்லிட்டுருக்காரு. ஸோ இதுக்கு தான் காரணம் அப்படின்னு வெளியே சொல்லாமல் பெருந்தன்மையாக முத்து பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நம்ம இங்கே ரோகிணி அந்த பணத்தை வித்யா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கிற அந்த 10,000 வித்யா கிட்ட கொடுக்கணும் அவளுடைய கல்யாணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கிளம்பி இவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அப்போ தான் நம்ம ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் ஸ்ருதியை பார்த்து பேசுகிறதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி ஸ்ருதி வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேசணும் வரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி பார்த்திங்க அப்படின்னா கிளம்பி அவங்க அப்பா அம்மா பார்க்க போகிறாங்க. அவங்க கிட்டே போன உடனே என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் வேலையெல்லாம் எப்படி போகுது, செஃப் எல்லாம் ரெடி பண்ணியாச்சா, மாப்பிள்ளை ஏதாச்சும் ஒத்துக்கிட்டாரா அங்கே வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைம்மா நானும் அவர்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் ரவி வர மாதிரி தெரியல, அதனால் ரவியோட அசிஸ்டண்ட்டு குமாரவே நான் அந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் ரெஸ்டாரண்ட்டுக்காக அப்படின்னு சொல்லவும், அப்படியா அதுவும் நல்லது தான், ஆனால் மாப்பிள்ளை இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும், அவர் கண்டிப்பாக ரவி கூடிய சீக்கிரத்துலேயுமே வந்துடுவா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும், இந்த மாதிரி மாப்பிள்ளையை கண்டிப்பாக அங்கேருந்து எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வந்துடணும், அந்த பொண்ணு நீத்து கொஞ்சம் கூட சரியில்லை, மாப்பிள்ளையே போக போக அவள் பக்கம் இழுத்துக்கு போல இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓப்பனாகவே டேரெக்டாக ஸ்ருதி கிட்ட விஷயத்த சொல்லிடுறாங்க. ஸ்ருதி இருந்துக்கிட்டு ரவி மேலே நம்பிக்கையாக தான் இருக்காங்க, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் நாங்கள் ஏன் பொய் சொல்ல போகிறோம், அந்த நீதோ கொஞ்சம் கூட நடந்துக்கிற விதமே தெரியல, மாப்பிள்ளைக்கிட்ட தொட்டு பேசிக்கிட்டு அவள் இஷ்டத்துக்கு கையை பிடிச்சிக்கிட்டு என்னமோ அவள் வச்சு அடிமை மாதிரி ஆட்டி வச்சிட்ருக்கா, மாப்பிள்ளையும் இது புரிஞ்சுக்காமல் அவள் பின்னாடியே சுற்றிட்டுருக்காரு, போக போக இதெல்லாம் போய் எங்கே முடிய போகுதுன்னு தெரியல, என்ன பண்ணியாச்சு, கண்டிப்பாக ரவியை சீக்கிரமாக வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் சொல்லிட்டுருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ரவி வருவான், அது வரைக்கும் நான் அவனை ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா என்னங்க இவன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேன்றா, நான் அவ்வளோ சொல்கிறேன் கேட்கவே மாட்டேன்றா, ரொம்ப ஓவராக மாப்பிள்ளையை நம்புறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அவள் நம்புறதுல தப்பு இல்லையே, மாப்பிள்ளை தங்கமானவர் தானே, மாப்பிள்ளையே அவள் முழுமையாக நம்புறா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த பொண்ணு நீத்து அந்த மாதிரி இல்லைங்க, அந்த பொண்ணு வேறு மாதிரி நடந்துக்குது, ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அடுத்து நீத்துவோட ஹோட்டல்லேருந்து ரவி இங்கே வர வைக்கிறதுக்காக அவங்க 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி நீத்துவை அடியாட்களை வச்சு மிரட்டுறாங்க.
சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ரவி இனிமேல் வேலை செய்ய இங்கே கூடாது, ரவி கிட்ட வந்து நீ நெருக்கமாக பழகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இது பார்த்தோன்னே தூமே ரொம்ப பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ரவி வந்து ஹோட்டலுக்கு வரும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ரவி அப்படின்னு சொல்லவும், நீத்து எதோ ஆயிருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீ இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறது யாருக்கோ பிடிக்கல போல இருக்குது, இந்த ஹோட்டல்லேருந்து உன்னை வெளியேற்றணும் அப்படின்றதுக்காக என்னை ஆட்களை வச்சு மிரட்டினாங்க, என்கிட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்க பார்த்தாங்க, என்னை ரொம்ப மிரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொல்லவும், அது யாராக இருக்கும் என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு போக மாட்டேன், இதெல்லாம் ஒரு வேலை ஸ்ருதியோட வேலையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரவி. சரி நேத்து நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நான் எப்போயுமே இந்த ஹோட்டலை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரவி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஸ்ருதிக்கிட்டையும் கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. கேட்குறாங்க, என்னாச்சு உனக்கு, நீ ஏதாச்சும் நீத்துவை மிரட்டினியா, அடியாட்களை வச்சு அவளை மிரட்டினா நான் அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வந்துடுவேன் நீ நினச்சியா அப்படின்ற மாதிரி ரவி வந்து கேட்கவும், நான் எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன், நான் தான் உங்ககிட்ட டேரெக்டாகவே நீ அந்த ஹோட்டலுக்கு விட்டுட்டு அந்த ஹோட்டலை விட்டுட்டு நம்மளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுன்னு நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நான் எதுக்கு இதெல்லாம் மறைமுகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், இந்த மாதிரி நீத்துவை யாரோ மிரட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாராக இருக்குன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ரவி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ரவி வந்து யோசிக்கிறாங்க, யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வரணும் அப்படின்றது யாருடைய நோக்கமாக இருக்கோ அது உன்னுடைய நோக்கம் மட்டும்தான். அடுத்து யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஸ்ருதியோட அம்மா பண்ண மாதிரி இதுவும் ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ரவி யோசிக்கிறாங்க. இல்லை அங்கிள் ஆண்டி நம்மக்கிட்ட டேரெக்டாக வந்து பேசிட்டு தானே வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க ஏன் இதை பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ரவி வந்து அவங்கள முழுமையாக நம்புகிறாங்க. ஸோ ஆனால் அவங்க தான் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றது ரவிக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ இப்போ வந்து நீத்துக்கிட்ட அதாவது நீட்டுக்கிட்ட வந்து சாரி கேட்டுட்ருக்காங்க. யாரோடைய பிளானாக இருக்கும்னு தெரியல, எல்லாமே சரியாயிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நீத்துக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு ரவி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து ஸ்ருதிக்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீ அதாவது நீ வந்து இவ்வளோ சீக்கிரமாக ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணியே ஆகணுமா அப்படின்ற மாதிரி ரவி வந்து கேட்டுட்ருக்கவோ, நான் ஆக்சுவலி இப்போது நான் ஆரம்பிச்சுட்டு இன்னும் ஓப்பனிங் மட்டும்தான் முடியலை, எல்லாமே பக்காவாக ரெடியாக இருக்குது, அதுக்கான செஃப்பையும் நான் ரெடி பண்ணிட்டேன், இப்போ வந்து நீ இந்த மாதிரி கேட்குறது ரொம்ப ஃபன்னாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து ரவி கிட்ட கேட்கவும், இல்லை எப்படி இந்த தனியாக இதை நடத்த முடியும் உன்னால் நினச்சி நீ இதை பண்ணுறானே தெரியல, உன்னால் முடியுன்றது எனக்கு தெரியும், ஆனால் இப்படி ஏன் அவ்வளோ அவசரமாக, நான் தான் பொறுமையாக பண்ணியிருக்கலான்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ரவி, நான் எல்லாத்தையும் முடிவு பண்ணியாச்சு, நான் நினச்ச காரியத்தை விட்டு அதிலேருந்து வெளியே வர மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறது தான், நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளோ கேள்விகளை கேட்குற, விடு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, நீ எல்லாரையும் வீட்டில் எதிர்த்துக்கிட்டு நீ தனியாக எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது சந்தோஷமாக தான் இருக்குது, அதுக்காக நான் வந்துட்டு உன்னுடைய ரெஸ்டாரண்ட் நீ ஓப்பன் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல அப்படின்னு வீட்டில் எல்லாருக்கும் சின்ன ஒரு மன வருத்தம் இருக்குது, இருந்தாலும் நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, இங்கே பாரு, வீட்டு ஆளுங்க முன்னாடி என்னை ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிற நீ ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்லிட்டு இருக்கவும், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. ரவிக்கு வந்து சீரியஸ்னஸ் தெரியுது, நம்ம இல்லைனாலையும் நம்மளையும் மீறி அந்த ரெஸ்டாரண்ட்டை கொண்டு போயிட முடியும் அப்படின்னு ஸ்ருதி வந்து நினச்சி இதெல்லாம் பண்ணுறாளே, நம்மளை பற்றி கூப்பிட்டு பார்த்தா கேட்கல, நம்ம வரல போகலை அப்படின்ன உடனே அப்படியே வந்து வரலாட்டி போகட்டும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டு தனிச்சையாக எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி ரவி வந்து நினச்சிட்ருக்காங்க. இங்கே பாரு, எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல, திடீர்னு அந்த வேலையை விட்டு வர மனசும் இல்லை, நீ இப்படி புதுசாக ஒன்று ஆரம்பித்து அதுக்காக வேறு ஆளுங்களை போடுற, இதை வந்து எப்படி முடியும்னு எனக்கு தெரியலை, ஸோ நல்ல விதமாக தான் முடியணும்னு நானும் நினச்சிட்ருக்கேன், ஆனால் நான் இதில் வந்து வேலை செய்கிறது எனக்குமே சந்தோஷமாக தான் இருந்திருக்கும், அது நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சொந்தமாக ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், ஆனால் அது என்னால் முடியலை, நீ தான் வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. நீ எதை நினச்சும் கவலைப்படாத, நீ நித்தோடைய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லேயே வேலை செஞ்சுக்கிட்டே இரு, கண்டிப்பாக ஒரு நாள் வருவா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், நீ இப்போது ஃபீல் பண்ண வேணாம் ரவி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ரவிக்கு என்னதான் ஸ்ருதி இப்படி சொல்கிறது ஓகேவாக இருந்தாலும் ரவியோட விருப்பமும் அதுதான், ஆனால் வந்துட்டு ஸ்ருதி வந்து தனியாக இதை ஆரம்பித்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பாளோ அப்படின்ற மாதிரி ரவி வந்து நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எவ்வளவோ தொழிலில் போட்டியாளராக எதிர்ங்க இருக்காங்க,
ஸோ இவ வந்துட்டு எப்படி தனியாக எல்லாத்தையும் சமாளிப்பா, இதுலேயும் ஏதாச்சும் வில்லங்கம் வருமா, ஏதாச்சும் எதிரிங்க இல்லை வேறு ஏதாச்சும் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ரவிக்கு வந்து தோணுது. அதனால் அவங்களுமே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இதை சரி அப்படின்னு முடிவு எடுத்து அவளை தனியாக விடக்கூடாது அப்படின்றதுக்காக நானும் வந்து சரி ஸ்ருதி உன் கூட நானும் வரேன் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துடுறாங்க. நீ உண்மையிலே தான் சொல்கிறியா ரவி, இது கேட்டால் எனக்கு ஷாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். சரி நான் நீத்துக்கிட்ட சொல்லிவிட்டு அவகிட்ட எப்படி எடுத்து சொல்லி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கேட்டால் அம்மா அப்பா இவங்க எல்லாரும் கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ வரேன்னு சொன்னது எனக்குமே இது வரைக்குமே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ஸ்ருதியுமே இருந்துக்கிட்டு இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம ரவி இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் நீத்தோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. வாங்க ரவி, என்னாச்சு, நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா காம்படிஷனில் நம்மளுடைய ஹோட்டல் பேர் வந்திருக்கு, அதுக்காக நீங்கள் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சாரி நீத்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரவி. ஏன் எப்படி சொல்கிறீங்க ரவி அப்படின்னு நீத்து வந்து கேட்கவும், இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃப்காக நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை. அப்படி இருக்கும்போது என்னுடைய ஒய்ஃப் வந்து முதலாக இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் வந்து நான் செஃப்பாக வேலை செய்யணும். அதாவது தன்னுடைய ரெஸ்டாரண்ட் அது எனக்காக அவள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறது. அதுக்கு என்னை வர சொல்லி எவ்வளவோ கம்பல் பண்ணால் நான் வந்து உங்களை விட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு போக மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கேன். ஆனால் அது எதையுமே பெருசாக எடுத்துக்காமல் நீ வந்தாவா வர கட்டிரு, எப்போயாச்சும் ஒரு நாள் நீ வருவா அப்படின்ற நம்பிக்கையில் எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா அவள். அதுக்காக ஓப்பனிங்கும் வைக்க போகிறா. ஸோ வந்து அவளை கஷ்டப்படுத்த என்னால் முடியலை. ஸோ என்னுடைய ஒய்ஃப் கூட நான் நிற்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் நான் இந்த வேலையை விட்டுடுறேன். நான் ஸ்ருதி புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்றேன். அது நடக்காமலாம் போகாது. கண்டிப்பாக செஃப்பாக இருக்கிற எனக்கு தெரியும் எத்தனை ஹோட்டல் ஆரம்பித்தாலும் அது நல்லா ரன் பண்ண முடியும், நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவள் பக்கம் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இங்கே நீத்துக்கு பயங்கர கோவம் வருது. என்ன ரவி இது, நான் இன்னும் எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் பேரெல்லாம் இதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட ரெஸ்டாரண்ட் பேர் இதில் செலக்ட் ஆகிருக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எப்படியாச்சும் அதில் கலந்துக்கிட்டே நம்ம வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் கடைசி நிமிஷத்தில் இப்படி சொல்லிட்டீங்களே, நான் உங்களை ரொம்ப நம்பினேன், நீங்களும் நம்பிக்கை தர மாதிரி தானே என்கிட்ட பேசுனீங்க. கண்டிப்பாக நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு போக மாட்டேன். அதில் ஸ்ருதியை நினச்சாலையும் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், வேறு வழி இல்லை, என்னை மன்னிச்சிடுங்க நித்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரவி வந்து சொல்லிவிட்டு அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறமா நீத்துக்கு பயங்கர கோவம் வருது. என்னோடய ரெஸ்டாரண்ட்டை விட்டு நீ அடுத்த ரெஸ்டாரண்ட்டில் போய் எப்படி சமைக்கிறன்றதை நானும் பார்க்குறேன். இவ்வளோ நாளாக இது என்னுடைய உழைப்பு மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்லை அது உன்னோடையது அப்படின்னு அவன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா. ஸ்ருதி வந்துக்கிட்டு அது உண்மைதான், நீ இல்லாமல் இந்த ஹோட்டலை என்னால் ரன் பண்ணவே முடியாது, உன்னை இங்கேருந்து நான் போகவே விட மாட்டேன், நீ இருந்தானா நான் மேலும் மேலும் வளர முடியும் அப்படின்னு எங்கள் நீத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளான் போடுறாங்க. கண்டிப்பாக ஸ்ருதி ஓப்பன் பண்ண அந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ண விடவே கூடாது, அது வளரவும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே நீத்து வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம அவளால் தான் முன்னேறிக்கிட்டு இருந்தோம். அவளால் இல்லைனாலையும் இவ்வளோ ரன் ஆகிட்டு இருக்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பாடுக்காக தான் முக்கியமாக எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு ஸ்ருதி நினச்சிட்டு இருந்தா. அது உண்மையாக இருந்தாலும் ரவி இங்கேருந்து போகிறத கொஞ்சம் கூட நீத்துவால் ஏற்றுக்கவே முடியவில்லை. ஸோ ரவி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சாங்க நம்ம ஸ்ருதி, அது உண்மைதான். ஆனால் ரவி வந்து எதுவும் தப்பானவனே கிடையாது. ஆனால் நீத்து வந்து அவங்க அப்பா அம்மா நினைக்கிற மாதிரி, ஸோ ரோகிணியும் சொல்கிற மாதிரி நீத்து வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ரவி கிட்ட நடந்துட்டுருக்காங்க. ரவி மாதிரி அவரை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறது, அவரை மாதிரி ஒரு ஷெஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஸோ உண்மையிலே நீத்து வந்து ரவி மேலே ஒரு அஃபெக்ஷனோடைய தான் வந்து இந்த மாதிரி இவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டு இருந்தாங்க. ரவி போக மாட்டான் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ரவி போனதை அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டையும் நடக்க விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ரவியும் இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு போகிறத அவங்களால தாங்கிக்க முடியல. திரும்பவும் ரவி வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே வர மாதிரி பண்ணணும், அப்படியே நீ எல்லாத்தையும் மீறி அந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணாலையும் அதை நடக்கவே விட மாட்டேன்,
ஏதாச்சும் பண்ணி அதை தடுப்பேன். அதை அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்த விடாமல், அதாவது அதில் கஸ்டமர் வராமல், அது லாபம் இல்லாமல் நஷ்டமாக்குற மாதிரி நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தன்னால் என்னை விட்டு போனது நீ தப்புன்னு உணர்ந்து திரும்பவும் வருவ ரவி அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான வேலைகளையும் நீத்து வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ரவுடிங்களை வச்சு அவங்களும் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் அடிக்கடிக்க பிரச்சனை பண்ணி அதில் கூட்டம் வர விடாமல் இந்த மாதிரி அதில் ரவுடிங்க வராங்க, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க, குடிகாரங்க அப்படி இப்படின்னு தெரிஞ்சால் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை வச்சு பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே போன ரவியுமே கொஞ்சம் கொஞ்சமாக இதை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நித்துவோட ரெஸ்டாரண்ட்டை விட்டு நம்ம வந்தது தப்பு போல இருக்குது, இது எங்கே சரியாக ரன் ஆகலை, அவசரப்பட்டுட்டோமா அப்படின்ற மாதிரி ரவி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கண்டிப்பாக வந்து முத்து இது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.